எமது நாட்டிலேயே சில இடங்களுக்கு செல்லும் போது உண்மையிலேயே இது நமது நாடுதானா என்ற கேள்வி உங்களுக்கும் எழுந்துள்ளதா? நம் முன்னோர்கள் இந்த புனித மண்ணை அந்நிய சக்திகளிடமிருந்து காப்பாற்ற தங்கள் உயிரையும் இரத்தத்தையும் அர்ப்பணித்தவர்கள். துப்பாக்கிகளின் முனைகளில் அஞ்சாமல் போராடினர். சங்கிலியின் பிடியிலும் அயராது போராடினர். தமக்கு சொந்தமல்லாததை கைப்பற்ற முயன்ற பேரரசுகளுக்கு எதிராகவும் போராடினர். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? யாரும் கேட்காமல், யாரும் போராடாமல், இலவச விசா வழியாகவும், ஆடம்பர உணவகங்கள் வழியாகவும், சட்டவிரோத மத மையங்களினூடாகவும் நமது நிலத்தையும், நமது உரிமைகளையும், நமது அடையாளங்களையும் மெல்ல மெல்ல ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இது வெறும் சுற்றுலாதான் என்கிறார்கள். ஆனால் சட்ட விதிகள் கண்மூடித்தனமாக மீறப்படும் போது, அனுமதி இல்லாத வெளிநாட்டு நிறுவனங்கள் பெருகும் போது, கடை கடையாக, வியாபாரமாக நிலம் அமைதியாக குடியேற்றப்படும் போது இதை என்னவென்று அழைப்பீர்கள்? ஆக்கிரமிப்பா அல்லது சுற்றுலாவா? இது ஒன்றும் நமக்கு புதிதல்ல. இதற்கு முன் நாங்கள் நிறையவே பார்த்திருக்கின்றோம். ஆனால் இம்முறை போர் விமானங்கள், போர் கப்பல்கள், வெடிகுண்டுகள் இல்லை. சூட்கேஸ்களும் அமைதியும் மட்டுமே. இது ஒரு மௌனமான ஆக்கிரமிப்பு என்று கூறலாம். நமது ஆட்சியாளர்களின் அமைதியும் ஒரு கேள்விக்குறியே. அப்படியானால் இதை நிறுத்த நாம் எப்போது எழுந்து நிற்போம்? உங்களது பதில்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.